ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஜலேபி. நாம் இன்றைக்கி ஃபெர்மெண்ட் பண்ணி இந்த ஜிலேபி ரெடி பண்ண போகிறோம். கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணாமல் டர்மரிக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆர்கானிக் மைதா வச்சு இந்த ஜிலேபி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் ஆர்கானிக் மைதா எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 டேக்குள்ளேயோ இல்லைனா வந்து சூடாக இருக்கும் போதோ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 1 கப் மைதா வச்சு பண்ணாலே ஒரு 30 வரலையும் உங்களுக்கு ஜலேபி கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா அதுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ஒயிட்டாக தான் இருக்கும், பட் வந்து தண்ணியில் கரைஞ்சி ஊற ஊற அது எல்லோ கலராக மாறிடும். லைட் எல்லோ கலர் கிடச்சாலே நமக்கு போதும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இதை நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு. ஜிலேபி பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு திங்கு. நம்ம வந்து சின்ன சின்ன அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம இந்த மாவை ஒரு 8 to 10 ஹவர்ஸ் இப்போ நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். அதாச்சும் நேற்றுக்கு நைட் நம்ம ஊற வச்சோம்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மார்னிங்கில் ஜலேபி பண்ணலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு எப்படி பொங்கி வந்திருக்கும், ஸோ அந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு பொங்கி வந்தால் போதும், ஓவராக புளிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் உடனே ஜிலேபி பண்ண முடியலன்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து அதை எடுத்து எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அந்த கோல்ட்னஸ் போன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ 1 கப் சர்க்கரை, 1லேருந்து ஒரு 1.25 கப் வெல்லம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாதி அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசு பதம் வந்தால் போதும். மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ப சோடானா ஒரு பிஞ்சர். இதுவே வந்து பேக்கிங் பவுடர்னால் ஒரு 1/4 டீஸ்பூன் வரலாம் ஆட் பண்ணோம். பேக்கிங் பவுடர்னால் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணுவோம். ஆப்ப சோடாலாம் வந்து நிறைய ஆட் பண்ணால் நல்லா வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஜீராவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஜிலேபியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஜீரா வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி லைட்டு வார்ம் மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம சூடாக வந்து ஜிலேபி அதில் பொரிச்சு போட்டோம்னா சூடான ஜீராவில் அது வந்துட்டு ஜிலேபி வந்து ரொம்ப சோக் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு வார்மான சிரப்பாக அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இது சாஸ் பாட்டில். இதில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாட்டிலுக்கு வெளியே ஏதாவது சிந்தி இருந்துச்சுன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லைனா கிளாத் வச்சுட்டு துடைச்சிக்கலாம். தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணோன்னா அந்த தண்ணி வந்துட்டு கடாயில் பட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜீராவில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். ஸோ அந்த லைட்டான அந்த டேங்கியான டேஸ்ட் இருக்குல்ல, லைட்டான புளிப்பு, அது வந்து அந்த ஜீராவில் உங்களுக்கு கிடைக்கும். ஜிலேபி வந்து லைட்டாக சோறாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஜிலேபி நமக்கு பண்ணுறோம். ஸோ மாவு கொஞ்சம் போல் தண்ணியாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே மாவு ஃபெர்மெண்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஜிலேபி வந்து கொஞ்சம் பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று ஒட்டினா மாதிரி இருக்குது. அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு 2 டீஸ்பூன் வந்து மைதாவை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அழகாக எழும்பி வருது. நம்ம குக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லையா, ஆப்ப சோடா, அதனால தான் எழும்பி வருது. ரொம்பவும் ப்ரௌனிஷாக ஆக்க வேணாம், ஜஸ்ட் அது குக் ஆனால் போதும். நல்ல கிறிஸ்பாக வந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஜீராவில் போட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டால் போதும். நம்ம அதுக்கப்புறமா எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் அப்படியே பேஸ்ட் மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு இல்லைனா இட்லி மாவு அந்த மாதிரி இருந்ததுன்னா தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுவில் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக வரும். ஸோ நம்ம டிசையர்ட் சைஸு டிசையர்ட் ஷேப்ஸில் நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது புளியறதுக்கும் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் வரும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு 1 டே வரையிலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் ஒரு 1 or 2 டேஸ். சூப்பரான ஜிலேபி ரெடி.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.